ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு 2 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கரிசி, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நைட்டே ஊற வச்சு மாவை அரைச்சி வச்சுட்டேன். காலையில் நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை திருவிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை திருவி எடுத்துட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டு தேங்காயிலேயே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா பால் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். வேணா நம்ம ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அது வந்து சாப்பிடும் போது வாயில் கடிப்படும். அதுக்கு நம்ம இப்படியே போட்டு அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். ஆப்பம் ஊற்றுறதுக்கு சட்டியை சூடு பண்ணியாச்சு. நான்ஸ்டிக் பேனில் தான் இன்றைக்கி நான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். பாலுக்கு வந்து சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். அது கொஞ்ச நாள் கரையட்டும். இப்போ சட்டி சூடாயிருச்சு. ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு அப்படியே நல்லா நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆப்பம் ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா ப்ரௌனிஷாக நல்ல முறுமுறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு ஆப்பம். இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸாக வந்துருச்சு. மாவு ஒன்று கூட கொஞ்சம் புளிச்சா இன்னும் ஆப்பம் நல்லா வரும். நல்ல ப்ரௌனிஷாக சூப்பராக வந்துருந்துச்சு ஆப்பம். நம்ம வெந்தயம் சேர்க்குறனால ஆப்பம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரும். வீட்டு பக்கத்தில் ஒரு மேரேஜ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் பச்சடி தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இதுதான் மகாலோட என்ட்ரன்ஸ். இந்த பேனரில் இருக்கிறதெல்லாம் பூமாலாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு நான் போயிருந்தேன். அங்கேருந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருந்தோம். இது வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற ஒரு ஜுவல்லரி ஷாப் தான். ஒரு சின்ன வேலையாக அங்கே வந்திருந்தேன். இந்த மாதிரி பெரிய மிரரை பார்த்தா எப்பவுமே ஃபோட்டோ எனக்கு ஒன்று தோணிகிட்ருக்கோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த நீரா தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.